பின் குருசாமி முன்னிலையில் இருமுடிக்காயை உடைத்து அனைவரது இருமுடி நெய்யையும் சேகரிக்கின்றனர். அந்த அபிஷேக நெய்யை எடுத்து வந்து அம்பல நடையில் நின்று ஐயனுக்கு தந்து அவன் நெய்யபிஷேகம் ஏற்கும் அற்புத காட்சியைக் கண்டு பரவசமடைகிறார்கள். நெய்யபிஷேகம் முடிந்தபின் அவர்கள் கொண்டு வந்த பிற பூஜை பொருட்கள் ஆலய கொட்டில்களில் சேர்ப்பிக்கப்படுகிறது. கொட்டிலுக்குள் வீட்டார் இட்ட அட்சதை அரிசி கொட்டிலும் நாணய காணிக்கை உண்டியல்களிலும் இடப்படுகிறது. புனிதமான அந்த அட்சதை அரிசி யார் பாதத்திலும் படக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். சன்னதிக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள வாவர் தரை எனும் வாவர் ஆலயத்தில் வழிபடுகின்றனர். இந்த கற்பூர ஆழி 18ஆம் படிக்கு வலதுபுறமாக எந்நேரமும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஹோம குண்டமாகும். இந்த ஆழியில் நெய் பிரித்தது போக எஞ்சியுள்ள முத்திரை தேங்காய் மூடிகளை போடுகின்றனர். அவை எரிந்து பஸ்மமாகின்றன. ஜீவனாகிய நெய் இறைவனை கலக்க, தேகமாகிய எஞ்சிய தேங்காய் ஐயப்பன் திருமுன்பு பஸ்மமாவதே இதன்